வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வெந்தய நீரை கொதிக்க வைத்து குடிப்பதா அல்லது ஊற வைத்து குடிப்பதா சிறந்தது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செரிமானத்தை மேம்படுத்துவது முதல் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது வரை பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இயற்கை தீர்வளிப்பது இந்த வெந்தயம். இரவு முழுவதுமே வெந்தயத்தை ஊற வைத்து அது நீரை பருகுவது நல்லதா அல்லது வெந்தயத்தை நீரில் கொதிக்க வைத்து குடிப்பது சரியானதா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கிறது. அது பற்றிய தெளிவு இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படி என்று நம்புகிறேன். ஊற வைத்த நீர். வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைக்கும் போது அவை நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வெளியிடும். காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை குடித்தால் செரிமானத்தை மேம்படுத்தும். அசிடிட்டி பிரச்சனைக்கு நிவாரணம் அளிக்கிறது. அதேபோன்று வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் உடல் எடையை சீராக நிர்வகிக்க உதவுகிறது இந்த ஊற வைத்த வெந்தய நீர். இரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்க வழிவகுக்கும் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் உட்பட அனைவருக்கும் இந்த ஊற வைத்த வெந்தய நீர் நன்மை பயக்கிறது. இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை பெற்றே நீரிழிவு நோயாளிகள் இதனை பருக வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள். வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து தயாரிப்பது எளிதானது, தினசரி பருகுவதற்கு ஏற்றது. கொதிக்க வைத்த நீரில் வெந்தயத்தை இட்டு குடிப்பது என்ன பலன் தருகிறது? வெந்தயத்தை நீரில் கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்கும் சேர்மங்களை பிரித்தெடுத்து சக்தி வாய்ந்த பானமாக மாற்றுமா. உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் நச்சு நீக்கும் பானமாக இந்த வெந்தய நீர் செயற்படுகிறது. சளி, இருமல், வீக்கம் போன்ற பாதிப்புகளுக்கு கொதிக்க வைத்த வெந்தய நீர் நிவாரணம் அளிக்கிறது. கொழுப்பை சீராக நிர்வகிக்கும். அதே போன்று இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. இருந்தாலும் வேக வைத்த வெந்தய நீர் கசாயம் போல் சற்று கடினமான சுவையை கொண்டிருக்கும். தினசரி பருகுவது அனைவருக்கும் பொருந்தாது. இந்த கொதிக்க வைத்த நீருக்கும் ஊற வைத்த வெந்தய நீருக்கும் உள்ள வேறுபாடு. ஊற வைத்த நீர் இயற்கையான நொதிகளை தக்க வைத்து வயிற்றுக்கு இதமாக இருக்கும். வேக வைத்த நீர் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சேர்மங்களை வெளியிடும். ஆனால் வெப்பத்தன்மை காரணமாக சில ஊட்டச்சத்துக்கள் இழக்கக்கூடும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஊற வைத்த நீர் தினசரி பருகுவதற்கு ஏற்றது. வேக வைத்த நீர் குறிப்பிட்ட உடல் நல பிரச்சனைகளின் போது மட்டும் பயன்படுத்துவதற்கு ஏதுவானது. எதை தேர்வு செய்வது நல்லது? தினசரி உடல் ஆரோக்கியம், உடல் எடையை சீராக பேண ஊற வைத்த நீர் சிறந்தது. பருவ காலநிலை மாற்றத்தின் போது ஏற்படும் சளி, இருமல், நச்சுக்களை போக்க வெந்தயம் கொதிக்க வைத்த நீர் பயனுள்ளதாக இருக்கும். வெந்தய நீரை தினமும் 1 டம்ளருக்கு மேல் குடிக்கக்கூடாது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகே இந்த வெந்தய நீரை பருக வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள். தினசரி பருகுவதற்கு வெந்தயத்தை ஊற வைத்த நீர்தான் சிறந்தது அப்படி என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.